கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன். வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று சொன்ன மகாகவி பாரதியை வணங்கி, நானெல்லாம் புதுக்கோட்டை ராஜாஸ் கல்லூரியில் படித்த ஆள் தான். உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய முன்னோடி அன்பு சகோதரர் தங்கமூர்த்தி அவர்கள், அதே போல் நம்முடைய தமிழ் துறை தலைவர், இப்படி எல்லாருமே புதுக்கோட்டையில் படித்து தான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் கல்லூரியில் படிக்கிற நேரத்திலாம் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் பட்டாம்பூச்சிகளாக கிளம்பி வருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டுகளாக அந்த பஸ்ஸுக்குள்ளே வரும், பட்டாம்பூச்சிகள்லாம் இந்த பக்கம் வரும், வண்டுகள்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பக்கமாக போகும். பட்டாம்பூச்சிகள்லாம் அந்த நேரம் வரைக்கும் சரியாக இருக்கும், வண்டுகள்லாம் எப்போ கிளம்பும் எப்போ பறக்கும் அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா எங்களை கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, பட்டாம்பூச்சி பிடித்து கொடுத்தேன் சிறகு முளைத்தது மகளுக்கு அப்படின்னு சொல்லி அத்தனை மகள்கள் அத்தனை பட்டாம்பூச்சிகள் ஒரு இடத்தில் குழுமி இருப்பது என்பது உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு உளப்பூர்வமான என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பது போன்றுதான் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு இத்தனை பேர் இங்கே இருப்பீர்கள் என்றது. ஏன்னா சார் சொன்னார், இங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள், மரத்தின் கீழாக பட்டாம்பூச்சிகள், அங்கேயும் பல பட்டாம்பூச்சிகள் உலவிக் கொண்டிருக்கிறன. ஆனா எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, எந்த பட்டாம்பூச்சியும் நாங்க முடிக்கிற வரைக்கும் வெளியில போகாது, பறந்து போகாது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா முதல்வர் கேட்ட சாத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான். ஏன்னா பசங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, வண்டுக ஏன் பசங்கள்னு சொல்லிட்டு, வண்டுகள் தான் கேட்டை தாண்டி குதிச்சும் போவோம், சுவரை தாண்டியும் குதிச்சும் போவோம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படியான ஒரு இயல்பு கிடையாது. உண்டா? சரல சார் சொன்னது மாதிரி இந்த வல்லினம் மெல்லினம் இருக்கு இல்லையா, முன்னாடி மெல்லினமா இருந்தது இப்ப வல்லினமா மாறுறதோட சிக்கல்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், உண்மையிலேயே உங்களை பார்க்கறது எங்களுக்கு ஒரு மிக மட்டற்ற மகிழ்ச்சி. அதுலயும் மேல சார் சொன்னது மாதிரி முன்னாடி ஒரு 3 கும்பங்களை வைத்திருக்கிறார்கள். 2 கும்பங்கள் ஒரு சின்ன குடத்தில் தேங்காயை வைத்து அழகுபடுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய முதல்வர் சொன்னாங்க, இது எங்களுடைய வழக்கம், எங்களுடைய பண்பாடு அப்படின்னு சொன்னாங்க. தமிழர்களுடைய பண்பாடும் அதுதான். நடுவில் ஒரு பெரிய குடத்தில் தென்னம்பாளையை விரித்து வைத்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் தென்னம்பாளை என்பது ஆரம்பத்தில் பார்க்கிற பொழுது ஒடுக்கமாக, அதே நேரத்தில் நெருக்கமாக, பசுமையாக இருக்கும், ஆனால் சிரித்துக் கொண்டிருக்காது. அது எல்லாம் சேர்ந்து ஓரிடத்தில் வெடிக்கிற போது மிகப்பெரிய புன்னகையோடு 4 திசைகளிலும் பரவி அப்படி இருக்கும். அப்படித்தான் இங்கு வருவர்களுடைய வாழ்க்கையும் பின்னாளில் புன்னகையோடு 4 திசைகளும் பரவி இருக்க வேண்டும் என்கிற காரணத்தால் தான் அந்த பாலைகளை போல நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தினமும் ஒரு தலைப்பு பார்க்கிறோம், திடீர்னு இந்த தலைப்பு அங்க மாறும், அந்த தலைப்பு இங்க மாறும். இன்றைய விஞ்ஞான ஊடகங்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறதா, வழி மாற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. விஞ்ஞான ஊடகங்கள் அப்படின்னா செல்போன் எடுத்துக்கலாம், வேற என்ன எடுத்துக்கலாம்? சரி, கேள்வி கேட்க மாட்டேன், பயப்பட வேண்டாம், அதுக்கு பேராசிரியர்கள் இருக்காங்க. விஞ்ஞான ஊடகங்கள்ல செல்போன் எடுத்துக்கலாம், லேப்டாப் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நீங்க டிவி எடுத்துக்கலாம், திரைப்படத்தை கூட எடுத்துக்கலாம். திரைப்படத்தை கூட முடிஞ்சா எடுத்துக்கலாம், இல்ல திரைப்படங்களை ஒதுக்கி வச்சிடலாம். அந்த வகையில் இவையெல்லாம் இன்றைய விஞ்ஞான ஊடகங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள ஊடகங்கள்னா அச்சு ஊடகங்கள் இருக்கு, அதே மாதிரி கலைகள் இருக்கு, நிகழ்த்து கலைகள் இருக்கு. இப்படி இதையெல்லாம் நம்முடைய பாரம்பரிய ஊடகங்கள். அந்த வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்களை பேச்சாளர்கள் முன்வைத்து பேசுவார்கள். பேச்சாளர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் என்கிற உத்தரவாதத்தையும் பேச்சாளர்களுக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொண்டு, அது இன்னைக்கு விஞ்ஞான ஊடகங்கள் பண்ற வேலை நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. உண்மையிலே பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்குங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல எப்படின்னா, நமக்கு ரசிக்கிறது மாதிரியான பாடல்களையும் இன்னைக்கு எல்லாத்துலயும் கொடுப்பாங்க. நமக்கு பிடிக்கிறது மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்ப நமக்கு ரசிக்கிறது மாதிரி வச்சுங்களேன், முத்தமிழ் விழா, நமக்கு தமிழ் புரியுதோ புரியலையோ, ஹல்லமித்தி ஹபீபோ ஹல்லமித்தி ஹபீவந்தா அலமுத்தி ஹபீபோ அப்படி சொன்னா நமக்கு எல்லாருமே ஒரு 1000 வாட்ஸ் பல்பு நம்ம மண்டைக்குள்ளே எரியும், நம்ம முகத்திலே எரியும். ஏன் அப்படின்னா இந்த பாட்டு நமக்கு புரியாது.
வேற ஒண்ணு இல்ல. புரியாததை எப்பவுமே நமக்கு கேட்கறதுல மிகப்பெரிய ஆர்வம். இப்ப கேட்கிற நமக்கு தான் புரியாதுன்னா பாடினவருக்கும் புரியாது, இசையமைச்சவருக்கும் தெரியாது. இதை விட பியூட்டி என்னன்னா யாரு எழுதினாரோ அவருக்கும் தெரியாது. அப்ப நீங்க தயாரிப்பாளருக்கு தெரியுமா நீங்க கேட்க கூடாது, அவருக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு புலமைப்பித்தன் எழுதியிருப்பாரு தமிழை பத்தி, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு இனிமைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. இந்த பாடலையும் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான ஊடகங்கள் வழியா தான் கேட்கிறோம். எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம். அதில் நமக்கு எப்படியான விஷயங்களை ஊடகங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பல பேர் ரொம்ப சத்தம் போட்டு பேசுவாங்க. யாரையாவது கூப்பிடணும்னு வச்சுங்களேன், அங்க நிக்கிறவன எப்படி சத்தம் போட்டு கூப்பிடுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. நீங்க எங்க இருந்தாலும் நமக்கு ஹஸ்கி வாய்ஸ்ல பேச கற்றுக் கொடுத்துருக்கு. எப்படி தான் புரியுது, இதை எப்படி திரும்பி எதிர்முனையில் இருக்காது பேசுது, இது நமக்கும் புரியல. நான் ரொம்ப முறை முயற்சி பண்ணி பார்த்தேன் சார், தோத்துட்டேன். நமக்கு வயசு அப்படி, வேற ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு சில பேர் அன்னைக்கு சென்னைக்கு போன எஸ்சிடிசி பஸ்ஸில், அந்த பஸ்ஸில் என்னன்னா சீட்டு ஃபுல்லாகிடுச்சு, கண்டக்டர் சீட்டு மட்டும்தான் இருக்கு. அதில் ஒரு மகராசம் ஒருத்தன் வந்து உட்காந்தான். வந்து உட்கார்ந்தது கூட பிரச்சனை இல்லை சார். 11 மணிக்கு திருச்சியில் ஆரம்பிச்சான். 11 மணிக்கு மேலே எப்படித்தான் அவங்களுக்கெல்லாம் அழைப்பு வருது, அதை எப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு நமக்கும் தெரியல. அவன் ஒரு ரிங்டோன் வச்சிருந்தான் பாருங்க, அது மட்டும் மறக்கவே முடியாது. கேபி சுந்தரம்பால் பாடின ஒரு பாட்டுடைய ரிங்டோன் வச்சிருந்தாரு. கண்டக்டர் சைடில் தூங்கிட்டார், டிரைவர் ஓட்ட ஆரம்பிக்கிறார். இவர் கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை போன் வருது. இவர் கரெக்டாக ஆரம்பிப்பார், நாங்கள் எல்லாம் அசந்து தூங்குவோம். அவர் ஆரம்பிப்பார், பழனியப்பா, எல்லாரும் திடீர்னு முடிச்சு என்னது அப்படிங்கல. ஆனா எல்லாரும் டென்ஷன் ஆகும், ஆனா அவன் மட்டும் டென்ஷன் ஆக மாட்டான். அவன் எடுத்து ஹலோ ராங் நம்பர், அவ்வளவுதான். சரி இல்லடா எப்படி பேசுறானே அப்படின்னா, மறுபடியும் பஸ் அந்த இயல்பு நிலைக்கு வந்துடும். வந்து கரெக்டா 10 நிமிஷம் தான், மறுபடியும் பழனியப்பா. இப்படி தாம்பரம் போற வரைக்கும் அவன் படுத்தி எடுத்திருக்கான் எங்களை. மொத்த பஸ் டென்ஷனா இருக்கு. ஆனா அவன் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம அவன் தூங்க அந்த காலை அட்டன் பண்ண, அவன் தூங்க அந்த காலை அட்டன் பண்ண. எனக்கு ரொம்ப கோபமாயிடுச்சு. தாம்பரம் போறதுக்கு முன்னாடி நான் விடல, நேரா வந்து டோர் திறந்துக்கிட்டு போனோம் பாருங்க. போனா டிரைவர் சொன்னார், என்ன சார் அப்படிங்கிறார், நீங்க கோபமா இருக்கீங்க தெரியுது, அவன்கிட்ட போய் சண்டை கிண்ட போட்டுறாதீங்க அப்படின்னாரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு, யாரு, இந்த பழனியப்பா. ஏன் சார் அப்படின்னு, சார் இத்தனை பேர் எந்த பயம் இல்லாம வந்திருக்கீங்கன்னா அவர் தான் சார் காரணம் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு, நான் ஒரு வாரமா தூங்கிட்டு இருக்கேன், தூக்கம் இல்லாம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு லேசா தூக்கம் வரும், கண்ணு அசர்றப்ப அவரு பழனியப்பா அப்படிம்பாரு சார். இந்த பழனியப்பா தான் சார் என்னை 350 கிலோமீட்டருக்கு ஓட்ட வந்திருக்கு, தயவு செஞ்சு அவர்கிட்ட சண்டை போடாதீங்க அப்படிங்கிறாரு. திரும்பி பார்க்கிறேன், அந்த கடவாயில எச்சி ஒழுக மனுஷன் தூங்குறான் பாருங்க. 50 பேரை காலு வெண்ணு விட்டுட்டு ஒரு ஆள் தூங்குறது இருக்க. அடியே அப்பா, நான் கூப்பிட்டேன், வரல, தாம்பரத்தில் இறக்கிட்டேன், இங்க வா அப்படி. என்ன சார் அப்படின்னா, முதல்ல நான் ஒரு டீ வாங்கி தரேன் குடி அப்படின்னு. என்ன சார் அப்படின்னு கேட்டான். உண்மையிலேயே உன்ன மாதிரி ஒரு புண்ணியவனை நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி, ஆனா 50 பேரை முழிக்க வச்சிருக்கா பாரு டிரைவரோட சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் வாங்கினேன். ஏன் சார் அப்படின்னா, புதுக்கோட்டையிலிருந்து பஸ் ஏறினீன்னா கண்டிப்பா சென்னைக்கு போனா எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துரு. ஏன் அப்படின்னா, நீ வர்ற பஸ்ல சத்தியமா நான் வரமாட்டேன். இவ்வளவு படுத்துவாங்க பல பேர். ஆனா அதையும் தாண்டி ஹெட்செட்டை போட்டு, அது ஒரு குரூப் இருக்கா. நீங்க பேருந்துல ஏறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னே தெரியாது. ஏறின உடனே அன்னைக்கு பார்த்தேன், பஸ் முட்டிக்கிட்டு நிக்குது, அவன் பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானா, யாரு கூடயும் பேசிக்கிட்டு இருக்கானா, என்ன ஏது எதுவுமே தெரியல. அது என்ன காரணம், 2 வேறு உலகம் இன்னைக்கு இருக்கு. ஒரு உலகம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தூங்க விடாத ஒரு உலகம். இன்னொரு உலகம் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், ஆனா நான் மட்டும் என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். 50 குரல் அங்க இருந்து வருது, ஆமா அப்படின்னு. அப்படியான சூழல் இன்னைக்கு. முன்னாடி இருந்த வேற, முன்னாடி எல்லாம் அப்படின்னா வாழ்க்கை பரபரப்பா போகல. முன்னாடி நம்ம நடந்து வேலைக்கு போனோம், ஆனா இப்ப நடக்கிறதே பல பேர் வேலையா வச்சிருக்கோம். முன்னாடி எல்லாம் அதுக்கு யோசிச்சு பாருங்களேன், வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னு. முன்னாடி எல்லாம் உணவே மருந்தா இருந்துச்சு, இப்ப மாத்திரை மருந்தே உணவா இருந்துகிட்டு இருக்கு.
முன்னாடி எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போனோம். இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுற செட்டு ஒரு செட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நிறைய மாறி போயிருக்கு. இதுக்கு மத்தியில தான் இன்னைக்கு விஞ்ஞான ஊடகங்கள் என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு பேசுறதுக்காக தீமையா நன்மையா, இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறதா வழி மாற்றுகிறதா அப்படிங்கிற ஒரு நல்ல தலைப்பு அதுவும் கல்லூரியில தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்மளை நல்ல விஷயம், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ எல்லா இடத்துலையும் பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு எதிரான விஷயங்கள் இருக்கு. இதை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில தான் ஒரு அருமையான இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு நல்ல தலைப்பு. இதில் ஊடகங்கள், நான் தலைப்பே சொல்லல, ஒன்றும் இல்லை, கிணத்துல முதல்ல கல்லு கட்டி அவரை இறக்கி விடுறதுக்கு குறியா இருக்காரு. ஊடகங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறது என்று பேசுவதற்காக எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய எங்களுடைய குழுவினுடைய வழிகாட்டி, கிட்டத்தட்ட 50 குழந்தைகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்து அந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கூடிய, தன்னுடைய செலவில் பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய ஐயா மகா சுந்தர் அவர்கள் அந்த அணிக்கு தலைமையேற்று வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல உங்களுடைய முன்னாள் கல்லூரி பூவுக்கு நான் விளம்பரம் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் இது இன்று பல இடங்களில் போய் மனம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரி நம்முடைய சிவநந்தினி அவர்கள் அவரோடு இணைந்து பேசுவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். நீங்க நல்ல கை தட்டலாம். கை தட்டுறதுல என்ன சிறப்பு அப்படின்னா, மத்தியானம் நீங்க தூங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு சில பேர் காலையில் பொங்கல் கிங்கல் சாப்பிட்டு வந்திருக்கலாம். சாப்பிட்டு வந்தால் நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த தூக்கத்துக்குனே உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதுலேயும் எங்களுக்கு பிசிக்ஸ் ஒருத்தர் இருந்தார், சொல்லக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, நல்ல மனிதர். ஆனால் பிசிக்ஸோட சிறப்பு என்னன்னா ஆரம்பிக்கையிலே தூங்கிடலாம். அது மேத்ஸுக்கு அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆங்கிலம்லாம் அப்படி இல்லை சார், கொஞ்சம் லேட்டாக தூக்கம் வரும், அப்படி ஒரு வகையான ஒரு சிறப்பு. ஆமா, அவரு மயக்கம் வருமா? இல்லை இல்லை, இன்றைய ஊடகங்கள், அது விஞ்ஞான ஊடகங்கள் இளைஞர்களை வழிமாற்றுகிறது என்று பேசுவதற்காக நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர், ஆட்சி தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கிற விஜய் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்று அன்றைய நட்சத்திர பேச்சாளராக அறிமுகமான, தற்போது ஒரு அருமையான தமிழ் பேச்சு என்கிற வலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய தம்பி துரை சரவணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரோடு இணைந்து பேசுவதற்காக பாடுவதற்காக நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர், தஞ்சையில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது முழு நேரமாக பட்டிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, இடையிலேயே பள்ளிக்கு சென்று தன்னுடைய கையெழுத்தையும் போட்டு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பட்டுக்கோட்டை சாதனா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் நினைத்ததை விட இந்த பட்டிமன்றம் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்று நம்புகிறேன். அதற்கு காரணம் பட்டாம்பூச்சிகளாக நெருக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக எங்களையும் தாண்டி முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, முதலாவதாக ஊடகங்கள் வழிகாட்டுகிறதா வழிமாற்றுகிறதா என்கிற தலைப்பில் ஊடகங்கள் வழிமாற்றுகிறது என்று தன்னுடைய வாதத்தை தொடங்குவதற்காக அன்பு சகோதரர் துரை சரவணன் வருகை தருகிறார். நல்லா அவரை கைதட்டி உற்சாகப்படுத்தி